பலியான தீவிரவாதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரம். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக அனைத்து கட்சிகளினுடைய ஆலோசனை கூட்டமானது நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று நிறைவடைந்தது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அந்த கூட்டத்தில் நடந்த விவகாரங்கள் குறித்து தெரிவித்தார், பல்வேறு தகவல்களை தெரிவித்தார். மேலும் அந்த கூட்டத்திலேயே அதாவது இந்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் மூலம் பாகிஸ்தானை சேர்ந்த 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்க்கட்சிகளிடம் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில் அது தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு அந்த 100 தீவிரவாதிகளுடைய எண்ணிக்கை என்பது இறுதியானது அல்ல, அதற்கு மேலும் பலி எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், மேலும் பலி எண்ணிக்கை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார். முதலில் 80 தீவிரவாதிகள் வரை கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை பொறுத்தவரை 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அவர் அனைத்து கட்சி கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அந்த எண்ணிக்கையுமே இறுதியானது அல்ல, அந்த 100ஐ தாண்டும், அதாவது உயிரிழந்த தீவிரவாதிகளுடைய எண்ணிக்கை என்பது 100ஐ தாண்டும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தற்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.